பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய உடல் தொந்தரவுகள் எல்லாத்துக்குமே நமக்குள்ளே இருக்க ஒரு அன்சால்வ்ட் இமோஷன்ஸ், நமக்குள்ள சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய சில பிலீஃப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் நம்மளோட எனர்ஜி லெவலை ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுது. நமக்கு அதுக்கப்புறமா ட்ரிகர் ஆகும்போது அது ஃபிசிக்கல் லெவலில் உடல்நிலையில் ஒரு நோயாவோ தொந்தரவாவோ அது வெளிப்படுதுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால தான் அந்த சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்க அந்த விஷயங்களை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஹோப்போனோபோனோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அந்த ஹோப்போனோபோனோ மாதிரியே சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்க அந்த இமோஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான டேப்பிங் பண்ண போகிறோம். இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இந்த இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் பேரே பாருங்களேன், உங்கள் இமோஷன்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய டெக்னிக்ங்க. நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி மெரிடியன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த மெரிடியன்ஸ்லாம் பர்டிகுலர்னு சில பிளேசஸில் நம்ம டேப் பண்ணிட்டு இன்டென்ஷனலாக சில வாக்கியங்களை சொல்லும்போது அங்கே இருக்க அந்த பிளாக்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் இப்போ என்ன தொந்தரவு இருந்தாலும், உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், வலியோ இல்லை வேற எதனா தொந்தரவுகளோ இருந்தாலும், அதுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் அது கூட சேர்ந்து இதை பண்ணுங்க. இதை மட்டுமே பண்ணால் போதும்னா கிடையாது. எல்லா மருந்துகளுக்கும் நிப்பாட்டிட்டு இதை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிட்டு இருக்க மருந்து மாத்திரைகள் இல்லை நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது கூட எக்ஸ்ட்ராவாக இதை ட்ரை பண்ணுங்க. இதை நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு சுமந்துட்டு இருந்த ஒரு ஃபீல் இருக்காதுங்க. செஞ்சு முடிச்சதுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம இமோஷன்ஸை நம்ம தோளில் ஒரு பேக்கேஜை சுமந்துட்டு இருக்க மாதிரி எப்பயும் நமக்குள்ள ஒரு அழுத்தத்தை இறுக்கத்தை கொடுத்துட்டே இருக்கு. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லா குறைஞ்சிடும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சாலே நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக குணப்படுத்துறத ஹீலிங்கை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. இது பெயினுக்கும் ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ரெகுலராக பண்ண உங்களுக்கு வலிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எடுக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப எஃபெக்டிவான பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமான ஒரு விஷயம், வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கம்பல்சரி இதை பண்ண வைங்க. ஃபோன் யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம், அவங்க முன்னாடி இந்த வீடியோவை ப்ளே பண்ண விட்டுட்டு அவங்களுக்கு அந்த டேப்பிங்கை ஒரு தடவை கூட செய்து அவங்க கரெக்டாக செய்கிறாங்களான்னு பாருங்க. அவங்களுக்கு பெருசாக ஓரளவுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்ன வலி, இது எவ்வளோ மாத்திரை சாப்பிட எரிச்சலாக இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் 2 நாள் கேட்குது, அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரியலன்ட்டு இருக்க காலம் வரைக்கும் எப்படி இருப்போம், வயசாச்சே அப்படின்னு ஒரு உணர்வில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப 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 ஒரு வரப்பிரசாதவங்க. ரொம்ப சிம்பிளாக மருந்து மாத்திரைகள் நேரம் எதுவுமே கிடையாது. ஒரு 8 to 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி காலையில் சாயந்தரம் இதை பண்ணிட்டு வந்தாங்கனாலே மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். அதை நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறப்போ ஹைப் பண்ணட்டுமான்னு கேட்கும். அந்த ஹைப் பண்ணிங்கன்னா பல பேருக்கு இது ரெக்கமெண்ட் ஆகுங்க. வலியில் தொந்தரவில் எந்த உடல் அவஸ்தைகளில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு இந்த டேப்பிங் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ ஹைப் பண்ணுங்க. ஒரு சங்கல்பத்தோட பயிற்சியை ஆரம்பிக்கலாம். நான் செய்ய போகிற இந்த டேப்பிங் எனக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தருவதற்கு நன்றி. நான் நல்ல உணர்வுகளை தேர்ந்தெடுக்கிறேன். நான் என் மீது அன்பு செலுத்துகிறேன். நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் நல்ல உணர்வுகளை தேர்ந்தெடுக்கிறேன். நான் நேர்மறையாக உணர்கிறேன். நான் என் மீது அன்பு செலுத்துகிறேன். நான் என்னை மன்னிக்கிறேன். நான் நல்ல உணர்வுகளை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறேன். நான் நல்லதாக மட்டுமே உணர்கிறேன். நான் சிறந்த உடல் நலத்தோடு இருக்க தீர்மானிக்கிறேன். நான் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன். நான் சிறப்பாக உணர முடிவு செய்துள்ளேன். சிறந்த உடல் நலமும் மனநலமும் எனது பிறப்புரிமை. ஆனால் அதற்கு சில விஷயங்கள் தடையாக இருக்கின்றன. அந்த தடைகளை மீறி முன்னேற தீர்மானிக்கிறேன். அந்த
தடைகளை களைய தீர்மானிக்கிறேன். அந்த உடல் உணர்வுகளை களைய தீர்மானிக்கிறேன். சிறந்த உடல் நலமும் மனநலமும் எனது பிறப்புரிமை. எனது உடல் பிரச்சனைக்கு காரணமான அனைத்து உணர்வுகளையும் அதற்கு காரணமான மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் மன்னிக்கிறேன். எனது உடல் நலத்திற்கு எதிராக தீங்கு விளைக்கும் அனைத்து உணர்வுகளையும் நான் விடுவிக்கிறேன். அதற்கு காரணமான மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் மன்னிக்கிறேன். நான் அற்புதமான ஆரோக்கியத்தை அனுபவிக்க விரும்புகிறேன். என் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த ஆரோக்கியத்தை உணர தீர்மானிக்கிறேன், விரும்புகிறேன். நான் நல்ல உணர்வுகளுக்கும் சிறந்த ஆரோக்கியத்திற்கும் தகுதியானவள். அதை பற்றிய அனைத்து சந்தேகங்களையும் நான் நீக்குகிறேன், களைய தீர்மானிக்கிறேன். என்னை சிறப்பாக உணரவிடாத அனைத்து காரணங்களையும் நான் விடுவிக்கிறேன். முழுமையான ஆரோக்கியத்தை உணர அனுபவிக்க தீர்மானிக்கிறேன். நான் எந்த அளவு நன்றாக உணரவில்லையோ அந்த அளவு எனது ஆரோக்கியம் பாதிக்கும் என்பதை உணர்கிறேன். அதற்கு காரணமாக உள்ள அனைத்து உணர்வுகளையும் அனைத்து சூழ்நிலைகளையும் அனைத்து மனிதர்களையும் மன்னிக்கிறேன். நான் என்னையும் மன்னித்து மற்றவர்களையும் மன்னித்து தேவையற்ற என் உடல்நிலையை பாதிக்கும் அனைத்து உணர்வுகளையும் விடுவிக்கிறேன். முழுமையான ஆரோக்கியத்தை மனதார வரவேற்கிறேன். என் உடலில் உள்ள அனைத்து வலிகளையும் விடுவிக்கிறேன். அனைத்து வேதனைகளையும் துன்பங்களையும் விடுவிக்கிறேன். என் உடலின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வலிகளையும் வேதனையையும் விடுவிக்கிறேன். என்னுடைய செல்கள் ஒவ்வொன்றும் முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்கிறது. என்னுடைய அனைத்து வலிகளையும் வேதனைகளையும் செல்கள் அளவிலிருந்து விடுவிக்கிறேன். முழுமையான ஆரோக்கியம் என்னுடைய பிறப்புரிமை. உடலில் தோன்றிய அனைத்து அறிகுறிகளையும் விடுவிக்கிறேன். ஒவ்வொரு செல்களிலிருந்தும் அதை விடுவிக்கிறேன். புதிய செல்களின் முழுமையான ஆரோக்கியமான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறேன். நான் சிறந்த ஆரோக்கியத்துடனும் வலிமையாகவும் உணர தீர்மானிக்கிறேன். என் உடல் நலமில்லாமல் போகும் அனைத்து காரணங்களையும் விடுவிக்கிறேன். என் வலிகளை விடுவிக்கிறேன். அதற்கான காரணங்களை விடுவிக்கிறேன். என் துன்பங்களை விடுவிக்கிறேன். அதற்கான காரணங்களை விடுவிக்கிறேன். நான் நலமில்லாமல் போவதற்கான அனைத்தையும் விடுவிக்கிறேன். அது எனக்கு அனுதாபத்தை பெற்றுத் தருகிறதா? நான் செய்ய விரும்பாத ஒன்றிலிருந்து என்னை பாதுகாக்கிறதா? நான் செல்ல விரும்பாத இடமா? நான் செய்ய விரும்பாத செயலா? அந்த பின்னால் இருக்கும் காரணத்தை நான் தெரிந்திருக்க விரும்புகிறேன். அந்த தடைகள் அனைத்தையும் களைய தீர்மானித்திருக்கிறேன். முழுமையான ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கிறேன். என் உடலின் ஒவ்வொரு செல்லும் முழுமையான ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கிறது. நான் சுதந்திரத்தை
தேர்வு செய்கிறேன். நான் நோயுற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் நோயுற்றிருக்க வேண்டிய தேவையை விடுவிக்கிறேன். என் நோயை பற்றிய பயத்தை விடுவிக்கிறேன். எதிர்காலத்தில் நோய் வருமோ என்ற பயத்தை விடுவிக்கிறேன். நான் இப்போதே ஆரோக்கியமாக உணர தீர்மானிக்கிறேன். நான் இப்போதே நல்ல உடல் நலத்தையும் மனநலத்தையும் உணர்கிறேன். என் பயம், தடைகள் அனைத்தையும் களைந்து நல்ல ஆரோக்கியத்தை மனதார உணர்கிறேன். என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் வலிமையானது. நாளுக்கு நாள் என் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் வலிமையடைந்து கொண்டே இருக்கிறது. நான் உடல் அளவிலும் மனதளவிலும் நல்ல ஆரோக்கியத்தை மனதார உணர்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், வரவேற்கிறேன். உடல், மனம் மற்றும் ஆன்மா அளவில் நான் முழுமையான ஆரோக்கியத்தை வரவேற்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், மனதார உணர்கிறேன். நான் உடல், மனம் மற்றும் ஆன்மா அளவில் முழுமையான ஆரோக்கியத்தை மனதார ஏற்றுக்கொள்கிறேன், உணர்கிறேன். இந்த அற்புதமான ஆரோக்கியத்திற்கு, உடல் நலத்திற்கு, மனநலத்திற்கு நன்றி. ரிலாக்ஸ். 2-3 தடவை நார்மலாக மூச்சு எடுத்து விடுங்க. இந்த பயிற்சியை காலையில் சாயந்தரம் 2 தடவை நீங்கள் செய்துட்டு வாங்க. என்ன தொந்தரவு இருந்தாலும், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ரெகுலராக நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த இமோஷன்ஸ், அந்த உங்களுக்கு நோய்க்கு பின்னாடி இருக்க உணர்வுகள் எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் லெவல்லேருந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய எல்லா ப்ராக்டிசஸும், அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மருந்து, மாத்திரைகள், ட்ரீட்மெண்ட் எல்லாமே முழுமையான பலனை இது நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ரிசல்ட்டை உங்களுக்கு தர ஆரம்பிக்கோங்க. இது எல்லா தொந்தரவுகளுக்கும், எல்லா நோய் தொந்தரவு எல்லாருக்கும், சின்னவங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்குமான ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் இந்த EFTயை நம்ம ஒவ்வொரு தீமுக்கும், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர் எல்லாத்துக்குமே நம்ம செய்துட்ருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவை நான் முதல் தடவை கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும், தொந்தரவு இருக்க எல்லாரையும் செய்ய வைங்க. அற்புதமான ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.